الحمد لله ونحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم انصر أخاك ظالما أو مظلوما أو كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய திருக்குர்ஆனில் கூறும்பொழுது ஒரு ஆயத்தை சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிஸக்கிலிருந்து நீங்கள் பிறருக்கு உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். அதை குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்பொழுது ஒரு ஹதீஸில் கூறுவார்கள், உன்சுர் அஹாக்க, உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய், வாலிமன் அவ் மக்லூமன், அவன் அநீதி இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அநீதம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு நீ உதவி செய் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேள்வி கேட்பார்கள். அநீதம் செய்தாலும் உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்பார்கள். அதற்கு அழகான முறையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளிப்பார்கள். அநீதம் செய்யக்கூடியவனுக்கு நீ செய்கிற பெரிய உதவியே அவனை அநீதத்திலிருந்து தடுப்பது தான் அவனுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம் சொல்லுவார்கள். அதை குறித்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில், அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலத்தில், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஃபஜ்ருடைய நேரத்திற்கு பிறகு மதீனாவை சுற்றி வலம் வருவார்கள். எதற்காக வேண்டி என்றால், மக்களுடைய நிலைமைகள் எந்தளவுக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி மதீனாவை சுற்றி வலம் வருவார்கள். அப்பொழுது மதீனாவை சுற்றி வரும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய வீடுகளில் பல்வேறு கஷ்டத்தை அடைந்தவர்களாகவும், அதாவது பல்வேறு கடினமாக இருக்கக்கூடிய குடும்பத்தினராகவும் சில குடும்பங்கள் இருந்தது. அதிலே மிகவும் கஷ்டமடைந்த ஒரே ஒரு மூதாட்டி இருக்கக்கூடிய வீட்டிற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சென்றார்கள். சென்று வருகிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் எங்கு செல்லுகிறார்கள், என்ன அமலை செய்வதற்காக வேண்டி எங்கு செல்லுகிறார்கள் என்று அவர்களை பார்க்கிறார்கள். பார்க்கிற பொழுது ஒருவருடைய வீட்டிற்கு செல்லுகிறது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கண்ணுக்கு தென்படுகிறது. அப்பொழுது ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வீட்டுக்கு சென்று வந்த பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சென்று அந்த மூதாட்டியிடம் கேட்குகிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தினம்தோறும் உங்களுடைய வீட்டிற்கு ஃபஜ்ருக்கு பின்னால் வருகின்றார், அவர்கள் இங்கே வந்து என்ன செய்கின்றார் என்று கேட்குற பொழுது அந்த மூதாட்டி அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு பணிவிடை செய்வார்கள், எனக்கு மருந்துகளை தருவார்கள், எனக்கு உணவுகளை தருவார்கள், என்னுடைய வீட்டினுடைய சுய தேவைகளை எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவார்கள், இன்னும் பேர்ச்சம்பழங்களை தருவார்கள் என்றெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய உதவியை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டு
அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கின்றார்கள், அவர்களை போன்று நம்மளும் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சிறிது காலத்தில் மரணமடைந்து விடுகிறார்கள். அப்பொழுது அந்த மூதாட்டிக்கு கண்ணு தெரியாது, அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இறந்து போன செய்தியும் அந்த மூதாட்டிக்கு தெரியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இறந்து போன பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய வேலையை நாம் செய்யலாம், எடுத்து செய்யலாம் என்று அவர்களுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள். சென்றபோது அதே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை போன்று உணவுகளை தருகிறார்கள், பணிவிடைகளை செய்கிறார்கள், மருந்து மாத்திரைகளை தருகிறார்கள். அதற்கு பிறகு பேரித்தம்பழத்தை தருகிறார்கள். பேரித்தம்பழத்தை தரும் பொழுது அந்த மூதாட்டி உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள், அந்த மனிதர் வரவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் திகைத்து போய், உங்களுக்கு எப்படி தெரிந்தது அந்த மனிதர் வரவில்லை என்று கேட்டார்கள். பேரித்தம்பழத்தை அந்த மனிதர் என்னுடைய கையில் உளித்து தருவார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் கண்ணிலிருந்து தாரத்தாரையாக தண்ணி வருகிறது, அழுகிறார்கள். ஏனென்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை போன்று உதவியிலும் கூட நம்மால் அவர்களுக்கு ஈடுகட்ட முடியாது என்று அழுகிறார்கள். அந்த அளவுக்கு இதை குறித்து பார்க்கிற பொழுது அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்வால் தரப்பட்ட செல்வம் பிறருக்கு உதவி செய்வதற்காக வேண்டி, அதை கொண்டு நாம் பிறருக்கு உதவி செய்தால் அதிலிருந்து நமக்கு பல்வேறு நன்மாராயம் கிடைக்கும் என்பது இந்த ஹதீஸில் வருகிறது. ஆக அதுபோல விஷயங்களில் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கடந்த நாட்களுக்கு முன்பதாக வயநாட்டுடைய விஷயத்தில் பல்வேறு கஷ்டங்கள், பல்வேறு நிலச்சரிவுகள், நிலநடுக்கங்கள், அந்த வெள்ளத்தால் அந்த மக்கள் வாடி போயிருக்கின்றார்கள். அந்த மக்கள் எல்லாம் மரணத்திற்கு தயாராக இருந்தார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவாறு சொல்லி கொண்டிருந்தார்கள். அதிலே சில பேர் அந்த கலிமாவை மொழிந்து மரணமடைந்தார்கள், சில பேர் அந்த கலிமாவை மொழிந்து தயாராக இருந்தார்கள், சில பேர் அல்லாஹு தாலா அந்த மக்களை காப்பாற்றினான். அந்த மக்கள் சொன்னார்கள், மரணத்தினுடைய நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாங்கள் தினந்தோறும் எப்பொழுது எங்களுக்கு மரணம் வரும் என்று தெரியாமல் நாங்கள் அதை மொழிந்து கொண்டே இருந்தோம். அதற்கு பிறகு சில மக்கள் அதை மொழிந்து கொண்டு வஃபாத்தாகி விட்டார்கள், சில மக்களை அல்லாஹு தாலா காப்பாற்றி விட்டான் என்று சொன்னார்கள். அந்த மக்களுக்கு தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் மூலமாக உதவி செய்தார்கள், பல்வேறு உதவிகளை செய்திருக்கின்றார்கள். இன்னும் அந்த மக்கள் வெள்ளத்தால் வாடி போனதின் காரணமாக ஒரு வருடத்தினுடைய வாடகையை, அவர்களுடைய வீட்டு வாடகையை தருவதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இதுபோல நம்மளும் நமக்கு இருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து, அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட செல்வத்திலிருந்து பிறருக்கு உதவி செய்வது நமக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஜக்காத்து சதக்காவை வழங்குவதை விட இது ஒரு மேல்மிச்சமான அமல், அதாவது நஃபிலான அமல். இந்த அமலின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம், நம்மளுடைய நரகத்தின் எழுதப்பட்டு இருக்கிறதை அல்லாஹ் மாற்றப்படலாம், நமக்கு சொர்க்கம் வாஜிபாக்கப்படலாம். இதுபோல பல்வேறு விஷயங்கள் இதை குறித்து நமக்கு அல்லாஹு தாலா நன்மாராயமான விஷயங்களை அதிகமாக அல்லாஹு தாலா தரலாம். ஆக இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் பிறருக்கு உதவி செய்து அவர்களுடைய கஷ்டத்தை நம்முடைய கஷ்டமாக எடுத்துக்கொண்டு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அதுபோல் நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா பிறருக்கு உதவி செய்யக்கூடியவனாக அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி வைப்பானாக என்று துவா செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.